going to end today. ஆனால் அவர் இன்னும் ஜீவனோடு தான் But இருக்கிறார். even today this man is alive. எப்படி நடந்தது? How did this happen? அவன் கர்த்தரை சார்ந்து காணான். Because he believed in God. தாவீது வாழ்க்கையில் அப்படிதான் கடந்து So வந்தது. this is what happened in the life of David. பேசக்கூட யாரும் இல்லை. There is no one to speak. அவர் அட்வைஸ் கொடுக்க யாரும் இல்லை. There is no one to counsel. கர்த்தருடைய வார்த்தை இல்லாத பொழுது மனுஷனை நாடி ஓடுவார். வார்த்தையே கிடைக்காத ஒரு நாட்கள் வந்தது. So there was a cry, there was no word from ஆனால் God. கர்த்தர் யோனத்தானை அனுப்பினார். But God sent Jonathan. யோனத்தை பார்த்தவன் அவர் அழுகிறாரு. So he was in tears as he looked at அதை நீங்க God. 1 சாமுவேல் 20:41 வாசிக்க முடியும். We can see this in 1 Samuel chapter தாவீது 20. மிகவும் அழுதார். So we can see that he cried with ஒரு ராஜா மிகவும் அழுதார். So he, as a king, he ஒரு wept. அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மிகவும் அழுதார். So somebody who is anointed by God was crying here. ஒருவேளை நீங்களும் நானும் அப்படிப்பட்ட பாதையை கடந்து So செல்வோம். you and I may be going through something similar. அழுகையின் பாதையாக So காணப்படலாம். the valley of tears. மனுஷனை பார்த்து நாம் ஓடிக்கொண்டு காணப்படலாம். So we can run away from people. நாளைக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி தெரியாத சூழ்நிலை So we காணப்படலாம். don't know what is going to happen tomorrow. ஆனால் ஒன்று மாத்திரம் உண்மை. But one thing is certain. அவர் உண்மையுள்ளவர். God is faithful. அவனை பார்த்து ஜனங்கள் அவன் பரியாசம் பண்ணது Some உண்மைதான். people mocked at David. தாவீது அவனுக்கு பயந்தது உண்மைதான். Now David feared on them. ஆனால் பார்க்கும் பொழுது ஒரு பதிலில்லாத நேர காலத்துக்குள்ள கடந்து சென்றது There உண்மைதான். was time that there was no answer from God. ஆனால் அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய ஊழியத்தை ஒரு நாளும் அவன் தடை செய்யவே இல்லை. But he never stopped praising God any time. இன்னைக்கு முதலாவது நம்முடைய வாழ்க்கை பிரச்சனை வரும் பொழுது So when we go through the distress, அது முதலாவது என்ன நம்ம கட் பண்ணுவோம்? so what do we do? ஜெபத்தை கட் பண்ணுவோம். We first stop praying. தேவனை துதிக்கிறதை கட் We பண்ணுவோம். first stop praising. ஆலய பிரகாரங்களிலே நாம் கலந்து கொள்வதை நம்ம கட் So பண்ணுவோம். we stop attending the church. ஆனால் தாவீது பார்க்கும் பொழுது Look at what David 1 did. சாமுவேல் 23 2வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா So 1 Samuel 23 verse 2. சவுல் ஒரு பக்கம் துரத்துகிறாரு. So there is Saul chasing him. பெலிஸ்தரின் படை அவருக்கு எதிராக வருகிறது. And there is Philistines against them. ஆனாலும் அவன் கர்த்தருடைய ஊழியத்தை அவன் தொடர்ந்து செய்கிறான். But yet he was continually before God. நீங்களும் நானும் So if you are I, ஓடி ஒளிந்து தேவனுடைய ஊழியத்தை செய்யாமல் இருக்க அழைக்கப்படவில்லை. so you and I have not been called to hide ourselves from God. என்ன சூழ்நிலை நான் கர்த்தருக்காக ஓடுவேன் என்று சொல்லி சொல்ற நபர்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். So God has called, no matter what is the situation, that you have to come and serve Him. நீங்க செய்வீர்களா? So will you do this for God? தாவீது செஞ்சார். So David have done this. போராட்டம். So there was distress. அதே சமயம் ஊழியத்தையும் செய்கிறார். But yet he was faithful in his ஊழியம் service. செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுவதே God கிடையாது. will never abandon those who ஒரு serve God. சின்ன காரியத்தை இந்த சபைக்காக நீங்க செய்கிறீங்கன்னு சொன்னா அது ஒரு நாளும் அது விருதாவாக போவது இல்லை. Even if you do something very meager in this church, God will never forsake you. அதை கர்த்தர் ஆர்டர் பண்ணிருந்ததை விட God will certainly honor the work that you do for Him. அவன் ஒரு நாள் கர்த்தரை விட்டு வழிவிலகவில்லை. So he has never deflected இனிமே away நான் from God. ஜெபிக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. He never said, Lord, I'm not going to pray. அதே ஜெபம் So காணப்பட்டிருக்கும். the same prayer was there in his அதே கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம் The காணப்பட்டிருக்கும். same tears was in his eyes. அதே தான் இங்க யோபு சொல்லும்போது சொல்றார். So this is what Job said. அவன் வாழ்க்கையில அப்படிதான் கடந்து வந்தது. So he also went through something similar. பதிலே கிடையாது. There was no answer. அவன் எப்பேற்பட்ட மனுஷன்? What kind of man is he? உத்தமன், He's a righteous. சன்மார்க்கன், So he's தேவனுக்கு பயந்தவன். he fears God. ஆனால் தேவனுடைய சத்தம் அவனுக்கு கேட்கப்படவே கிடையாது. He didn't hear the voice of அந்த God. குறிப்பிட்ட காலம் முடியும் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை அடைக்கப்பட்டு காணப்பட்டது. So until the point in time the doors were closed for him. ஆனால் ஏற்ற நேரம் வந்த பொழுது And there came a time. கர்த்தர் அவனுக்காக இறங்கினார். God was merciful to us. தாவீதுக்காக இறங்கினார். God was merciful to David. யாரெல்லாம் சத்துருவாய் தாவீதுக்கு காணப்பட்டாங்களோ So every enemy of David. அந்த சத்துருவாகிய சவுலுடைய வாயிலே கர்த்தர் அறிக்கை செய்ய வச்சார். So God made Saul to confess. என்ன கன்ஃபர்ம் What was the confession? 2 சாமுவேல் 24:17 வாசிங்க. So 2 Samuel 24 verse 17. இன்னும் மற்றவர்கள் 2 சாமுவேல் 26:25 எடுத்துக்கொள்ளுங்க. 2 சாமுவேல் 24:17. ஜனங்களை உபாதிக்கிற சுந்தரி தாவீது கண்டபோது அவன் தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். அவன் பாருங்க சவுல் சொல்றா பார்த்த நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். So you are more righteous than I. நீ எனக்கு நன்மை செய்தாய். நீ எனக்கு நன்மை செய்தாய். So you did. நானோ உனக்கு தீமை செய்தேன். நானோ உனக்கு தீமை செய்த சத்துரு சொல்றாரு. So the enemy is telling about this. அவனை கொல்ல நினைத்த மனிதன் சொல்றாரு. Someone who wants to kill David. அவனை எத்தனையோ உபத்திரப்படுத்தினேன். So I have troubled you a lot. அவன் சொல்ற சர்டிபிகேட் என்ன? So look at the certificate what he is நீ giving. ஒரு நீதிமான். But you are righteous more. நீ You ஒரு நீதிமான். are more righteous than I. இன்னும் 2 சாமுவேல் 26:25 வாசிங்க. 24:25 செகண்ட்ஸ். அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பரிசுத்தத்தை கட்டி சாரி. 26. 26.
அங்க அந்த சவுல் தாவீதை பார்த்து சொல்கிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், So you are blessed. நீ பெரிய காரியங்களை செய்வாய், So you shall do great things. மென்மேலும் பலப்படுவாய், So you will be strengthened more. மென்மேலும் You will பலப்படுவாய். be more strengthened more. இந்த வார்த்தை தாவீதுக்கு நோக்கி சத்ருவாகிய சவுல் சொன்னதை பார்த்து So these சொல்கிறார். are the words of Saul to David. நீ ஒரு நீதிமானப்பா, So you are more righteous. உன்னை எத்தனையோ துன்பப்படுத்தி So இருந்தார், I have troubled you a lot. ஆனா நீ நன்மையே செய்தாய். But yet you have been doing நீ faithful. ஆசீர்வதிக்கப்பட்டவன், You are blessed man. நீ பெரிய காரியங்களை செய்வாய், So you will do great things. மென்மேலும் பலப்படுவாய். And you will be strengthened more. சத்ருவின் வாயினாலே அந்த வார்த்தை So சொன்னது. this came from the word of the enemy. உங்களை பார்த்து அநேகர் வேற வார்த்தைகளை பேசி இருக்கலாம். So people must have spoken ill about you. உங்களை கொண்டு நீ ஒன்றுக்கும் வாழ்க்கை இப்படி ஆய்விடும் என்று சொல்லி ஒருவேளை சபித்து காணப்படலாம். So people must have cursed you. ஒருவேளை அப்படிப்பட்ட காரியம் வந்திருந்தாலும் So you maybe if you have gone through like this. கர்த்தர் அந்த சூழலை மாற்றி So கொடுப்பார், God can change the situation. மாற்றி கொடுப்பார். God can change the situation. எப்பொழுது மாற்றி கொடுப்பார்? When does He do that? hold on to கர்த்தருடைய வார்த்தையை. So when we hold on to the word of God. அவருடைய வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்வோம். So when we hold on to the word of God. தாவீது அழுது தீர்ந்த நாட்கள் இருந்திருக்கிறார். There are times that David cried. ஒருவேளை பதிலில்லாத நேரத்தில் அவன் கடந்து வந்திருக்கிறான். So he must be living in a time of silence. யாரையும் உதவி கேட்க முடியாத சூழ்நிலை. There was no help around. ஆனால் பரலோகத்தின் வாசல் ஒரு நாள் அடைக்கப்பட்டது. But the gates of heaven was never closed. கர்த்தர் ஒருவேளை பார்த்து கொண்டே இருந்திருப்பார். So God must have been constantly looking David. கர்த்தர் பார்க்கும் பொழுது 2 சாமுவேல் 7:11 பார்க்கும் பொழுது So 2 Samuel 7:11. எல்லாம் முடிந்ததற்கு பின்பதாக கர்த்தர் அவருக்கு ஒரு நல்ல ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். So we can see after everything is finished, God gave him a rest. ஒரு இளைப்பாறுதலை So கட்டளையிட்டார். God gave him a rest from the enemies. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம கடந்து வருகிற பாதைக்கு ஒரு முடிவு நிச்சயம் உண்டு. There is certainly an end to for all the distress. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே மாறும். So all the situation will change for us. பதிலில்லாம காணப்படுறீங்களா? So are you going through a silence? ஆனா ஒன்று மாத்திரம் உண்மை, There is one thing for sure. தாவீதுடைய வாழ்க்கை சூழ்நிலை எல்லாமே So மாற்றப்பட்டது. God change the situation for David. மக்கள் பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கை சூழ்நிலை மாறும். God can change your situation. நீங்க தைரியமா சொல்லுங்க, நிச்சயமாக மாறும். God will certainly change your பதில் situation. இல்லையா உங்க குடும்பத்துல? So if you don't have an answer in your prayer, நிச்சயமாகவே மாறும். God can change your situation. அடுத்தது பாருங்க, 4வது ஒரு காரியம் நடக்கிறது. The fourth thing that is happening in his life. அவன் சுய தீர்மானத்தினாலே ஒரு நெருக்கம் வருகிறது. So because of his own decisions that he went through a distress. அவன் வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது தேவனை சாராத ஒரு சூழ்நிலை வந்தது. So there was a time that he didn't depend on God. அந்த இடத்திலே தன் மாம்சத்திலே ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். So he took a decision out of his own flesh. என்ன தீர்மானம்? So what was it? திருப்பிக் கொள்ளுங்க, 2 சாமுவேல் புத்தகம் 24வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. So 2 Samuel 24 verse 14. அப்பொழுது தாவீது சாத்தை நோக்கி, கொடிய நெருக்கடியில் அகப்பட்டிருக்கிறேன். இப்போது நான் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. இங்க பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு கொடிய இடுக்கணில் அகப்பட்டுகிறேன் என்று சொல்லி சொல்கிறார். So here we can see David said that I am in great distress. ஏன் இந்த பாட வாழ்க்கையில? So why is this distress? என்ன நடந்தது இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில? What happened here? அவன் பார்க்கும் பொழுது தேவன் விரும்பாத காரியத்தை அவன் செய்தான். So he did something which God is not in favor of. பாருங்க, 24வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது So verse 1 of the same chapter. அங்கே தாவீது தேவன் விரும்பாத காரியத்தை அவன் செய்தான். So we can see David did something which God did not please. அங்கே இரக்கம் பார்க்க ஒரு காரியத்தை அவன் So செய்கிறான். he wanted to take a census of this. கர்த்தருக்கு அது பிரியமில்லாத ஒரு So காரியம். God was not pleased with this behavior. கர்த்தர் இதுவரைக்கும் கர்த்தர் அவனை ஒவ்வொரு யுத்தத்திலும் அவனை ஜெயத்தை கொடுத்திருந்தார். So in every battles God gave David the victory. எல்லாமே அமைதியா இருந்த பொழுது So when everything was quiet, இவனுக்குள்ள ஒரு பெருமை, there is a pride that came. இவனுக்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது. That came a thought. என்னோட எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். He wanted to count how many people are with him. ஒரு 200 பேர் காணப்பட்டாங்க, Maybe there were 200, 600 பேர் there காணப்பட்டாங்க, were 600. கிட்டத்தட்ட 70,000 பேர் அவனோடு கூட இப்பொழுது காணப்படுறாங்க. Now he had 70,000 people with him. சில நேரங்கள் அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில, நான் என் வாழ்க்கை இந்த காலத்துல நான் ஈஸியா கடந்து வந்துட்டேன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில பெருமைகள் வரும். So உண்மைதான். many times we will have this pride because we have done so many things. ஆனால் பார்க்கும் பொழுது அவன் உணர்த்தப்படுகிறான். But he has been convicted here. 10வது வசனத்தை வாசிங்க. Verse 10. இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை அவனை வாதித்தது. வாதித்தது. So David's heart condemned him after he had numbered the people. அவன் இருதயம் வாதித்தது என்று சொல்லி We can பார்க்கிறோம். see David's heart condemned him. அது வாதித்த பொழுது அவன் என்ன So செய்தான்? what did he do? கர்த்தருடைய பாதத்திலே விழுகிறான். So he fall in the presence of God. சில நேரங்கள் அப்படிதான் நம்ம தவறு செய்யறதை செஞ்சுட்டு So many times we commit a mistake. நம்மளுடைய ஏதாவது கர்த்தரை மன்னிப்பு கேட்டுக்கலாம்னு நம்ம யோசிச்சுட்டு செய்யறது உண்மைதான். So we decide that I'll ask forgiveness and then
go and make a இந்த mistake. ஒரு முறை தான், One more time. இந்த ஒரு முறை தான் கட்டத்தை போய் மன்னிப்பு கேட்டீங்க. It's okay. One more sin will not do anything. நீங்க எத்தனை பேர் நீங்க எல்லாம் பார்த்து நல்லவங்க மாதிரி இருக்கீங்க? So I know you're all saints here. நான் செஞ்சிருக்கேன். I have done this. இந்த ஒரு முறை தான், One more sin. ஒரு முறை தான். One more mistake is it. 80 ஸ்பீட்ல போவோம், So I go in the 80 speed. 100ல போவோம், 100. கேமரா தான் இல்லை. There is no camera to watch. அப்படியே ரூல்ஸ் பிரேக் பண்ணுவோம். There are times that we break the சில நேரங்களில் கர்த்தருடைய ரூல்ஸே நம்ம பிரேக் பண்ணுவோம். Many times we break the rules of God. அப்போ அதே போல தான் தாவீதும் பிரேக் பண்ணான். So here is one instance where David broke that. ஆனா ரூல்ஸ் எப்பெல்லாம் பிரேக் பண்றோமோ, So every time we break the rules, அதற்கு கான்சிக்வென்சஸ் உண்டு. there is always a consequences for that. 30 மைல் ஸ்பீட்ல 40ல போனா If you go in a 30 mile in a 30 mile speed limit, if you go, உங்களுக்கு வீட்டுக்கு லெட்டர் வரும். you will get a letter. என்ன வரும்? ஃபைனே வாங்குறது இல்ல bro. நான் நிறைய வாங்கிட்டேன். பெரியவங்க ஒட்டி நான் ஃபைன் வாங்கிட்டேன். There are times that I also receive the penalty. ஆனா பார்க்கும்போது தாவீது தெரிஞ்சு தப்பு பண்றார். But here this was something which இந்த காரியம் செய்யக்கூடாது உணர்த்தப்பட்டு அவர் மன்னிப்பு கேட்டாலும், so though he asked for forgiveness to the Lord, அவன் வாழ்க்கையிலே ஒரு கான்சிக்வென்சஸ் அவன் வாழ்க்கையை கடந்து வந்தது. but he had to pay the consequences for his act. தாவீது பத்சேபாள் வாழ்க்கையிலே பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி அவனுக்கு தெரிந்த பொழுது, So though he know that he should not commit the adultery with அவன் Bathsheba, பாவம் செஞ்சான். he made the mistake. கர்த்தர் மன்னிக்கிறவரா பிரதர்? So God does not forgive. மன்னிப்பாரா? Does he forgive? மன்னிப்பார். He will certainly அவர் forgive. இரக்கமுள்ளவரா? Is he a merciful God? 100% இரக்கமுள்ளவர். He is 100% merciful. நம்ம கூப்பிடும் பொழுது அவர் கண்ணீரை துடைக்கிறவரா? So is he a God to wipe away our tears? நிச்சயம் கண்ணீர் He துடைப்பார். will definitely wipe our tears. கூப்பிட்ட உடனே அவர் வருவது உண்மைதான். So it is true that he answers our ஆனா அந்த prayer. கான்சிக்வென்சஸ் ஒரு காரியம் ஒன்று உண்டு. But we always have to remember there is a consequences for our action. ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவன் ஒரு கான்சிக்வென்ஸை வைத்திருக்கிறார். So for every action of ours there is a consequence. உலகத்தை பத்தி எனக்கு தெரியாது. I don't want to speak about the world. ஆண்டவரை பின்பற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு தவறு செய்யப்படுவது கர்த்தர் கான்சிக்வென்ஸ் நிச்சயம் உண்டு. So as a child of God, when we commit a mistake, there is a consequences attached to it. பாருங்க இந்த அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது என்ன கான்சிக்வென்சஸ் என்று பார்க்கும் பொழுது, So what is the consequences he had? அவன் உணர்த்தப்பட்டான். So he was convicted மன்னிப்பு கேட்கிறான். and he is asking for கர்த்தருடைய forgiveness. சமூகத்தை நோக்கி போறான். So he went into the presence of ஆனா God. என்ன நடக்குது என்று சொல்லி பார்த்தா, Look at what is happening. 13வது 14வது வசனத்தை So வாசிங்க. verse 13 and 14. அப்படியே தாவீதிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்தில் 7 வருஷம் பஞ்சம் வரும். பாருங்க, முதலாவது பஞ்சம் வரும், 7 வருஷம் பஞ்சம் வரும். So option 1 is 7 years of famine. இரண்டாவது அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர, நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடிப்போக இரண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, சத்துரு பின்தொடர நீங்கள் ஓடி போக வேண்டும். So 3 months that your enemy will pursue you. That's the second option. மூன்றாவது அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ. பாருங்க, மூன்று வந்துச்சு. மூன்று கொள்ளை. முதலாவது என்ன? What is the first one? பஞ்சம். இரண்டாவது Was the famine. மூன்றாவது Second, into the hands of enemy. Third, 3 days of plague. எது வேணும் நமக்கு? So which one do we want? ஒன்று வேண்டாம். எத்தனை பேர் உங்களுக்கு எது சூஸ் பண்ணிருக்கீங்க? So which one do you prefer? ஒன்றுமே வேண்டாம் தான் சொல்லுவோம். Option 4. ஆப்ஷன் 4. There is no option 4. பாருங்க, மன்னிப்பு கேட்டான் தாவீது. So David asked for forgiveness. உணர்ந்தான் தாவீது. So he was convicted about this. ஆனால் பார்க்கும்போது மூன்று காரியத்தை தான் கர்த்தர் வைக்கிறார். But God has given 3 options for you to pick. இந்த மூன்று ஏதாவது ஒன்று நீ தீர்மானித்துக்கோ. You have to decide which one you want. அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியல. You don't know what to do now. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு அப்படிதான் செய்வார். So this is what God is going to do in our life. இதுக்கு பார்க்கும் பொழுது தியானிக்கும் பொழுது So as I was meditating, தவறு செஞ்சது யாரு? so who made the mistake? தாவீது. David made the mistake. யாரை கர்த்தர் தண்டிக்கணும்? So who should God punish? தாவீது தான் தண்டிக்கணும். So David is the one who should ideally receive the punishment. இப்போ கஷ்டப்படுறது யாரு? So who is suffering for this? ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க. So the people are suffering for David's mistake. இன்னைக்கு அநேக இடங்களில் நாம் தவறு செய்யும் பொழுது So when we as an individual, நம்முடைய குடும்பம் கஷ்டப்படும், our family will be நம் மனைவி paid. கஷ்டப்படுவாங்க, My wife will pray for. பிள்ளைகள் கஷ்டப்படுவாங்க, My children will pay for. சபை கஷ்டப்படும். The church will suffer. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We need to understand this. தாவீது தான் தப்பு செஞ்சான். So it was David who has committed the mistake. தாவீது கர்த்தர் தாவீது தான் தண்டிக்கணும். So David, God should punish only David. சில நேரம் நாம் நல்லா இருக்கிறது போல காணப்படலாம். So we might be outwardly right. நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாத பலவீனங்கள் வருவதற்கு காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது So when we look at the weaknesses that is in our life, ஏதோ வகையிலே நாம் பிசாசுக்கு இடம் so கொடுத்திருக்கோம். because we have allowed Satan to have a rule over our life. சாக்கிரதையோடு நாம் காணப்படுவோம்.
So we have to be more careful. ஜாக்கிரதையாக காணப்படுவோம். We have to be very careful. கர்த்தருடைய கோபத்திற்காக நாம் பங்காளிகளாக ஆகக்கூடாது. So let us not to be under the wrath of God. நடந்தது என்ன? So what had happened? ஜனங்கள் மாண்டு போனாங்க. So people died for David's mistake. ஜனங்கள் மாண்டு போனாங்க. So there were people who are dying for David's mistake. ஆனால் ஒன்றை மாத்திரம் சொல்ல முடியும். So one thing I can say. அவன் தேவனை நோக்கி கதறுகிற வேளையிலே, But when he cried unto the Lord. அவன் பலிகளை செலுத்தின வேளையிலே, So when he gives sacrifices. அதே அதிகாரத்தில் கடைசி வசனத்தை வாசிக்கும் பொழுது, So as you look at the last verse. அங்கே தாவீது கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டதினால் இஸ்ரவேலின் நிமித்தம் அந்த வாதை நிறுத்தப்பட்டது. So David built there an altar unto the Lord and offered burnt offerings and peace offerings. So the Lord heeded the prayers of all the land, and the plague was withdrawn from Israel. ஜனங்கள் மாண்டு கொண்டிருக்கிறாங்க. So people were dying. அந்த தாவீது பார்க்கிறாரு. So David is looking at the people. ஜனங்கள் மாண்டு கர்த்தருக்கு இஷ்டம் கிடையாது. So God is not favor of people dying. ஆனால் ஒரு மனுஷனுடைய தவறு நிமித்தமாக இப்பேற்பட்ட சூழ்நிலை So நடந்தது. because of one man's sin, people have to die. நாளிலே கர்த்தருக்கு சமூக ஒப்புக்கொடுப்போம். Shall we surrender to God? உங்க இதயத்தை நீங்க ஆராய்ந்து பாருங்க. So you have to introspect அது yourself. என் வாழ்க்கையிலே நான் என்னுடைய குடும்பத்திற்கு தடையா இருக்கிறேனா? So am I a stumbling block for my family? என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நான் தடையா இருக்கிறேனா? Am I a stumbling block for the என்னுடைய children? குடும்ப சபைக்கு நான் தடையா இருக்கிறேனா? Am I a stumbling block for my church? கர்த்தருக்கு நாம் ஒப்புக்கொடுப்போம். So let us surrender to God. தேவையில்லாத நெருக்கத்தை நாம் அவாய்ட் பண்ணுவோம். So let us stop unwanted distress. நீங்க அந்த நெருக்கத்தை போக்க நான் பார்க்கும் பொழுது தாவீது அதைத்தான் செய்தார். So this is what David did. கர்த்தரை நோக்கி பலி செலுத்தினார். So he gave sacrifices to the நான் Lord. பலி செலுத்த ஆரம்பிக்கிறார். So you can see நீங்க this 17வது வசனத்தை நீங்க வாசிக்க முடியும். verse 17. நான் பாவம் செய்தேன். So Lord, I have sinned. நான் தானே அக்கிரமம் So I செய்தேன். have done wickedly. இந்த ஆடுகள் என்ன செய்தது? But these sheep, what have they done? எனக்கு என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். So he is praying unto the Lord. விண்ணப்பம் பண்ணுகிறார். And he is praying to the Lord. நீங்க என்ன சூழ்நிலை இருக்கிறீர்கள்? So what situation are you going through today? தேவையற்ற நெருக்கத்தை வாழ்க்கையில போக்கிக் கொள்வோம். So let us take unwanted distress from our life. தேவையில்லாத பலவீனம் வேண்டாம். So let us not have unwanted weakness in our life. கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். So let us receive the grace of God. அதைத்தான் தாவீது செய்தார். Which is what David did. கடைசியாக ஒரு காரியத்தை நான் So I சொல்லுகிறேன். want to tell finally we are going to நியமிக்கப்பட்ட ஒரு நெருக்கம். there is a distress which has been appointed for us. நியமிக்கப்பட்ட நெருக்கம். So distress appointed for us. சில நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில தேவனாலே கொடுக்கப்பட்ட ஒரு நெருக்கமாக So இருக்கும். certain distress God allows in our life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் அறிந்திருக்கும் பொழுது So when we look at the life of Jesus Christ, அவர் வியாகுலப்பட தொடங்கினார் என்று சொல்லி மார்க்கு 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்க you முடியும். can see that he was in great distress in Mark. எதற்காக அவர் வியாகுலப்பட்டார்? So why is he in distress? அந்த சிலுவை நிமித்தமாக அவர் வியாகுலப்பட்டார். So because of the cross he was அந்த வேதனை நிமித்தமாக அந்த பாடுகளுக்குள்ளாக அவருடைய கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. So because of the pain that he had to go through, therefore the distress. ஆனால் அது தேவனை நாம் மகிமைக்காக ஏற்றுக்கொண்டார். But he accepted for the glory of God. சிலருடைய வாழ்க்கையில அப்பேற்பட்ட காரியம் வந்திருக்கலாம். So you may have gone through some distress which is எல்லாருக்குமே appointed by God. அப்பேற்பட்ட ஒரு காரியம் கிடையாது. So God, it is not appointed for ஒருவேளை everyone. பவுலை போல நீங்கள் அழைக்கப்பட்டிருந்தால், So like Paul, you may have been chosen. ஒருவேளை உங்களுக்கு அது நியமிக்கப்பட்டதா இருக்கும். Or maybe it is a distress appointed for you. பவுலுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் சொல்லும் பொழுது சொல்றாரு. So if you look at the life of Paul, 2 கொரிந்தியர் 1:4 சொல்லும் பொழுது சகல உபத்திரவத்தினாலும் நான் பாதிக்கப்பட்டேன் so we சொல்றாரு. can see this in 2 Corinthians chapter 1 verse 4 that I have gone through all kind of distress. இன்னும் 2 கொரிந்தியர் 4:8 சொல்லும் பொழுது நான் எப்பக்கத்திலும் நான் நெருக்கப்பட்டேன் So சொல்றாரு. we can see that in 2 Corinthians chapter 4 verse 8 that I've been persecuted on all sides. இன்னும் 11ஆம் அதிகாரம் 25 28 பார்க்கும் பொழுது அவன் சபையை குறித்ததான ஒரு நெருக்கம் அவனுடைய வாழ்க்கையிலே கவலை வருகிறதை பார்க்க So முடியும். in 2 Corinthians chapter 11 verse 25 to 28 that he was very broken about the church. அவன் பார்க்கும் பொழுது சபைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அவன் பாடுகளுக்காக கடந்து செல்லும்படியாக அவனை நடத்தினான். For the sake of church that he had to went through the suffering. ஆனால் பார்க்கும் பொழுது But look at what happened. வேதம் என்ன சொல்கிறது? So what does the scripture say? 2 கொரிந்தியர் 2:12 நினைக்கிறேன். So 2 Corinthians 2:12. வேதம் சொல்கிறது, Scripture says like this. 2 கொரிந்தியர் மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி ம். ரோவா 2 தீமோத்தேயு சிஸ்டர்ஸ். அங்கே பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை நான் சரியா எழுதவில்லை, நான் அந்த காரியத்தை சொல்லிவிடுகிறேன். அவன் இந்த பலவீனத்தை அவன் என்ன சொல்றான்? கிறிஸ்துவின் மகிமைக்காக அவன்
ஏற்றுக்கொள்கிறான். So he received the sweetness for the glory of God. அவன் தேவனுடைய மகிமைக்காக ஏற்றுக்கொள்கிறான். So he received this for the glory of God. சில நேரங்களில் நியமிக்கப்பட்ட நெருக்கம் அப்படிதான் நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். So we have to receive this many times. These are the appointed distress of ஆண்டவரே God. சித்தம் அல்ல. So it is not my will. உம்முடைய சித்தம். It is your will. உம்முடைய சித்தம் அல்ல. Let your will be done. அதைத்தான் நாம் சொல்லி ஜெபிக்க So வேண்டும். this is how we have to pray in this என்னுடைய way. சித்தம் வேண்டாம்ப்பா. So not my will, not my will. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்று. Let your will be done. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தார். So this is what Jesus Christ has done. எனக்கு சிலுவையின் பாடு கடினம்தான். And yes, it is difficult for me to ஆனால் go through பிதாவே this உம்முடைய cross. சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். But Lord, I surrender to your will. ஆண்டவர் அப்படி அர்ப்பணித்த பொழுது So when he surrendered like that, அவர் சத்துருவை அவர் வீழ்த்தினார். and he defeated the enemy on the cross, ரட்சிப்பை நமக்கு கொடுத்தார். he gave us the salvation. இதே போல நம்முடைய வாழ்க்கையிலே பலவீனங்கள் வரலாம். So you will also have weaknesses. ஒரு தீர்மானிக்கப்பட்ட பாதைகளை நம்ம கடந்து செல்லலாம். So we will be going through this appointed ஆனால் கிறிஸ்து வருகையிலே but in the coming of Christ, உங்களுக்காக ஜீவக்கிடத்தை கொண்டு so வருவார். God will bring you the crown of righteousness. உங்களுடைய வாழ்க்கையில் ஜீவக்கிடத்தை கொண்டு வருவார். So he will bring you the crown of என் righteousness. நாமத்துக்காக துன்பப்படுறீங்களா? So if you are suffering for my sake, என்னுடைய நாமத்துக்காக உங்கள் வாழ்க்கையில கடினமான பாதைகளை கடந்து செல்கிறீர்களா? so if you are suffering for my sake, ஒரு கர்த்தருடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக அநேக உங்களை வெறுக்கிறார்களா? so are people hating you because you have accepted Christ? ஆனால் தேவன் சொல்கிறார், So Jesus is telling today, உங்களுக்காக ஜீவக்கிடம் I have a crown of righteousness. உங்களுக்காக இந்த பலவீனத்தின் மத்தியிலே நான் கிறிஸ்து வெளிப்படும் பொழுது ஒரு வாடாத கீழத்தை கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ளவராக So இருக்கிறார். God is able to give you a crown which does not perish. எந்த நெருக்கத்தை பாதையில் நாம் கடந்து So செல்கிறோம்? what are we going through today? முதலாவது என்ன சொன்னேன்? So what did we saw first? நெருக்கத்தின் நேரத்தில் விசுவாசம் நம்முடைய காரியம். So we need to have the faith in times of distress. இரண்டாவது என்ன சொன்னேன்? சத்துருவினால் வருகிற So நெருக்கம். the distress that comes from the enemy, மூன்றாவது பார்க்கும் பொழுது காரணமில்லாத நெருக்கம். distress for no reason. நான்காவதாக பார்க்கிறோம் சுய முடிவினால் வருகிற நெருக்கம். So distress out of our own self will. நியமிக்கப்பட்ட நெருக்கம். And then there is an appointed distress. உங்க வாழ்க்கை எந்த பாதையை கடந்து செல்கிறீர்கள்? So which distress are you going through today? ஆனால் இவர்கள் எல்லாவற்றிலும் In all of these things, இந்த ஐந்து காரியத்திலும் in all these 5 distresses we saw, எல்லா நெருக்கத்திலும் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். so people called unto God in all of these. நமக்கு கொடுக்கப்பட்ட எமர்ஜென்சி நம்பர் என்ன? So what is the emergency number for us? எரேமியா 33:3. So Jeremiah chapter 33 verse 3. வாசிப்போமா? Shall we read this? எரேமியா 33:3. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? Shall we read this? 3 to 1 start. என்னை நோக்கி கூப்பிடு. Come to me and I will answer you and show you great and mighty things which you do not know. ஆமென். அதுதான் நம்முடைய ஆண்டவர். That's our God. அதுதான் நம்முடைய ஆண்டவர். That's our God. அவரை கூப்பிடுறத நிறுத்திடாதீங்க. So don't stop calling the Lord. அவரை கூப்பிடுறத நிறுத்திடாதீங்க. Never stop calling the Lord. தொடர்ந்து தேவனை நோக்கி கூப்பிடுவோம். Call the Lord into your life. தேவனாகிய கர்த்தர் இறங்கும் வரை அவர் முகத்தை நோக்கி So பார்ப்போம். God will be merciful to us and answer prayer. நிச்சயமாக உங்க சூழ்நிலை So மாறும். the situation will change. என்ன எழுந்து நிற்போமா? Shall we stand? ஹalleluya. இந்த சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை நாம் யோசிக்கலாம். So let's remember the word we have here today. எந்த நெருக்கத்தின் பாதையில நாம் கடந்து செல்கிறோம்? So what kind of distress are we going through? ஒருவேளை நீங்க சொல்லலாம் நான் ஜெபிக்கிறேன் பதில் இல்லை. So you might tell that I am praying but no answer. என் வாழ்க்கையில எல்லா வாசலும் அடைக்கப்பட்டது. So all the doors are closed for me. தாவீது சொல்லும் பொழுது சங்கீதத்தின் புத்தகம் 77வது சங்கீதத்திலே வாசிக்கும் பொழுது சொல்றாரு, So in Psalm 77 David is telling, ஆண்டவரே நான் உம்மை கூப்பிடுகிறேன். Lord, I am calling unto you. நீர் ஏன் கேளாதவர் போல So இருக்கிறீர்? why are you silent? என் தேவன் எங்கே? So where is my God? என் தேவன் எங்கே? So where is my God? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்று. So have I lost all the mercy? ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ? So will he be eternally rejecting me? இனி ஒருபோதும் தயசியாது இருப்பாரோ? So will he not show mercy ever? என்று சொல்லி அவன் தேவனை நோக்கி புலம்பி அழுகிற And you can see he cried unto the Lord and prayed. நீங்க பதில் இல்லாம இருக்கலாம். So you might be seeing a delayed answer. உங்களுக்கு கொஞ்சம் விசுவாசம் இருந்தும் நீங்க அதை பிடித்துக் கொண்டு காணப்படலாம். So you might have little faith and you are holding on to that faith. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கோபப்படுத்துகிற அநேக சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் எழும்ப முடியும். So there are many things which will provoke you to anger. கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக செல்கிற அநேக சூழ்நிலைகள் எழும்ப முடியும். So there are things that you may have to do against the word of God. ஆனால் நீங்கள் யார் மீது அஸ்திவாரத்தை வைத்திருக்கிறீர்கள்? Today, who's your foundation? தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தரின் மேல் அந்த அஸ்திவாரத்தை So வைத்திருக்கிறார். David kept the foundation of the Lord. ஆகவே தான் அவன் சொல்லுகிறார், So therefore he was telling, நான் அசைக்கப்படுவதில்லை. therefore I shall not be moved. நான் I அசைக்கப்படுவதில்லை. shall not be moved. அந்த தேவனை நோக்கி சொல்லுவோமா, நான் அசைக்கப்படுவதில்லை. So he said that I shall not be என் moved. வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் அசைக்கப்படுவதில்லை. No matter what situation I என்னுடைய go through, I shall வாழ்க்கையில்
காத்திருப்போம். Shall we wait upon the Lord? ஆத்துமாவே நீயே கலங்குகிறாய். So why are you distressed? நீயே தேவனுக்குள்ள தேடுகிறாய். Why are you weary? அவரை நோக்கி காத்திரு. So wait upon the அவரை Lord. நோக்கி காத்திரு. So wait upon the Lord. ஓ எந்த பாடுகளை பாதையில் கடந்து சென்றிருந்தாலோ So no matter what distance you are இன்னைக்கு going, அவரை நோக்கி பார்ப்போம். so wait upon the Lord, Lord. I call upon you, Father. So now we know the உம்மை Lord. நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. Lord, we call to you. ஓ நீ நெருக்கத்தை போக்குகிறீர் என் தேவனாவர். You are God who takes away the தாவீது distress. வாழ்க்கையை கர்த்தர் தண்டித்தது So உண்மைதான். God punished David. ஆனால் ஒன்று மாத்திரம் உண்மை, One thing is அவர் certain. மட்டாய் தண்டிக்கிற தேவன். So God does it. நம்முடைய வாழ்க்கையில காயங்களை அவர் பார்க்க விரும்புவதில்லை. He does not want us to be அவர் God. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள He is தேவன். a God of அவர் abundance. இரக்கத்தை நோக்கி பார்த்து கதறுகிற வேளையிலே, So when we cry to God for தாவீது mercy, தன்னுடைய ஆலயத்திலே கதறி அழுது துதித்த வேளையிலே, David wait upon the Lord and கர்த்தர் cry. அவருடைய சத்தத்தை கேட்டார். God answer the prayer. அவருடைய சத்தத்தை கேட்டார். நீங்களும் கதறி அழுது வந்திருக்கலாம். So you might be waiting for the நெருக்கமான Lord. சூழ்நிலை You வந்திருக்கலாம். might be going through the உங்களுடைய distress. சத்தத்தையும் கர்த்தர் So கேட்பார். God will answer your prayer. யோபுடைய புலம்பல் கேட்கப்பட்டது. God heard the cry of அவர் Job. எவைகளெல்லாம் இழந்தானோ எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் So கொண்டார். whatever Job lost, he தாவீது received. வாழ்க்கையில் எவைகள் இழந்தானோ எல்லாவற்றையும் பெற்றுக் So கொண்டார். whatever David lost, received. உன்னை குறைவாய் நடத்துகிற தேவன் அல்ல. So God does not keep you உன்னை back. வாழ்க்கையில் சுகவாழ்வு வருகிறது. So God will have உன்னை வாழ்க்கையில் promised you. சந்தோஷம் வருகிறது. இழந்து போனவற்றை திரும்ப பெற்றுக் கொள்வாய். You will receive what you அநேக lost. சத்துரு அநேக காரியங்களை திருடி The சென்றிருக்கலாம். enemy may have stolen things from you. அநேக காரியங்களை பலவீனத்தை கொண்டு வந்திருக்கலாம். You may have brought weakness in your life. ஆனால் ஜெயமோ கர்த்தருடையது. The victory belongs to கர்த்தர் the நம்மோடு Lord. கூட இருக்கிறார். God is with us. அவர் நம்மோடு கூட உண்டு. God is with us. உலகத்தில் இருப்பவர்கள் நம்மோடு இருக்கிற என் தேவன் பெரியவர். One reason is நம் தேவன் God பெரியவர். நீங்க சொல்லுங்க என் தேவன் பெரியவர். is great. ஹalleluya. ஹalleluya. ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. ஹalleluya. ஓ ஹalleluya. ஹalleluya. சவுலுடைய வாய் அடைக்கப்பட்டது. சத்ருவின் வாய் அடைக்கப்படும். நீங்க துதிக்கும்போது சத்ருவின் வாய் அடைக்கப்படும். நீங்க ஜெபிக்கும்போது சத்ருவின் வாய் அடைக்கப்படும். எல்லா திட்டங்களும் நிர்மூலமாக்கப்படும். ஹalleluya. அவர் தாவீது பார்த்த பொழுது அவர் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொண்டார். ஹalleluya. எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் He கொண்டார். received everything that he நீங்க lost. பெற்றுக் கொள்வீர்கள். You shall அதுதான் receive. உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் So வித்தியாசம். this is what the difference கர்த்தருக்கு is. பிள்ளைகளுக்கும் நமக்குள்ள வித்தியாசம் என்ன? This is what the difference is. அவர் நம்மோடு கூட இருப்பதினாலே Because God is with us. நீங்களும் நானும் விசேஷமானவர்கள். You are special. உங்களுடைய வாழ்க்கையில மாறும் சூழ்நிலை. Your situation will change. கர்த்தர் நாளில் நெருக்கத்தை போக்குகிறார். So God is going to take away the சுகவாழ்வை distress. துளிக்க செய்கிறார். So the new life is going to ஹalleluya. இல்லாத சூழ்நிலை மாறுகிறது இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya. ஹalleluya. பற்றாக்குறையா? If there is any lack, உங்க வாழ்க்கையில கண்ணீரா? so is there tears in your life? திரும்ப பிரச்சனைகளா? So are you going through a distress? உன்னுடைய வாசி கர்த்தர் சொல்லுற ஒரு வார்த்தை. God is telling you to everything is going to come to an end. எல்லாம் God புரிய போகுது. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. God is going to bring உன் to an நம்பிக்கை ஒரு நாள் end. வீண் Your போகாது. hope will not be in vain. நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. ஹalleluya. எல்லாம் நெருக்கங்கள் மாறிடும் நேரம், சுகவாழ்வு துளித்திடும் காலம், எல்லா நெருக்கங்கள் மாறிடும் நேரம், சுகவாழ்வு துளித்திடும் காலம், கலங்காதே என்றும் திகையாதே என்றும் அழைத்தவர் முன் செல்கிறார். கலங்காதே என்றும் திகையாதே என்றும் அழைத்தவர் முன் செல்கிறார். அவர் நாமம் எல்ரோயி.
கனெக்ஷன் வருகிறதா? என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. இன்னைக்கு வீட்டுக்கு போய் தேவனை நோக்கி கூப்பிடுங்க, குடும்பமா தேவனை நோக்கி கூப்பிடுங்க, இக்கட்டான நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அவன் நெருங்கி வந்து என்னை விசாலத்திலே வைக்கிறதே. அவன் நிச்சயமாக கடந்து வருவார், நிச்சயமாகவே கடந்து வருவார். உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போவதில்லை. ஹல்லேலூயா. அவர் வார்த்தை 100% உண்மை. உன்னை சும்மா அழ விட்டுட்டு இருக்க மாட்டார். ஒரு அழுகிற கண்ணிற்கு ஒரு முடிவு உண்டு. தாவீதுக்கு ஒரு முடிவு வந்தது, எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வந்தது. He will do the things. ஆண்டவரே, இந்த வார்த்தை நாங்கள் முத்திரையிட்டு ஜெபிக்கிற சுவாமி. எத்தனை பேர் நெருக்கத்தின் பாதையிலே இருதயத்திலே வைத்துக் கொண்டு வெளியே சொல்ல முடியாமல் காணப்படுகிறார்களோ? தாவீதை அறிந்த தேவன் நீர் இவர்களையும் அறிந்திருக்கிறீர்கள். தாவீதுக்கு இறங்கின தேவன் நீர் இவர்களுக்கும் இறங்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறீர். தாவீதை விடுவித்த தேவன் நீர் இவர்களையும் விடுவித்த தேவனாய் இருக்கிறீர். நீர் எங்களை நடத்துவீரப்பா. உம்முடைய கரத்திலே நாங்கள் விசுவாசத்தோடு இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். We will not going to stop you praising. We will continue our praise. எக்காலத்திலும் நாங்கள் துதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். We will praise you. ஆண்டவரே, இந்த வார்த்தையை ஆசீர்வதித்தாங்க. நீர் பேசுங்க, இடைப்படுங்க, நாமத்தை வெளிப்படுத்துங்க. துதியும் கனவும் ஒருவருக்கே இருக்கிறோம். இயேசுவின் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களை